Hi friends, welcome back to my channel சமையல் செய். இன்னைக்கு நம்ம சமையல்ல ரெண்டு கத்திரிக்காய் இருக்கு, பெரிய கத்திரிக்காய். இதை வச்சு ஒரு புதுவிதமான டிஷ் செய்ய போறோம். இதை எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காவை சுட்டு தான் நம்ம செய்ய போறோம். சுடுறதுக்காக இந்த மாதிரி கம்பியில் கோத்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி நல்லா சுட்டுக்கலாம். மேலே நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா சுட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக வரணும். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா சுட்டுக்கலாம். இந்த மாதிரி சுட்டு செய்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும் நம்மளோட சட்னி. கத்திரிக்காவை சுட்டாச்சு. இப்போது தக்காளி, வெங்காயம், பூண்டு, இதுக்கு பழுத்த மிளகாய் தான் சேர்த்துக்கணும். பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கக்கூடாது, காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கக்கூடாது. இந்த மாதிரி பழுத்த மிளகாவை சேர்த்து செய்யும் போது தான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இதெல்லாம் ஒரே கம்பியில் கோத்து நான் எல்லாமே சுட்டுக்கிறேன். எல்லாம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா சுட்டுக்கணும். தக்காளி எல்லாம் தோல் உறிஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நல்லா சுட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் சுட்டாச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, தனியான்னு சொல்லுவாங்க, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தீஞ்சு போகாமல் பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அதெல்லாம் இந்த அளவுக்கு வறுத்ததும் எடுத்துடலாம். இப்போது நம்ம சுட்டு வச்சுக்கிற கத்திரிக்காய், வெங்காயம் எல்லாம் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ கையை வச்சு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துடலாம். பாருங்க, எல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தனால தோசை கூடலாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன துண்டு புளியை ஊற வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதெல்லாம் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இப்போ தாளிச்சிக்கலாம் சட்னியை. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கூட கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சட்னி சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கேஸ் கம்மியாக வச்சுட்டு நம்ம போட்ட பருப்புகள்லாம் பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுக்கிற கத்திரிக்காய் சட்னியை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சேர்த்துனால குழந்தைங்கள்லாம் கத்திரிக்காய் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுனால கத்திரிக்காய் சட்னினே தெரியாது, கத்திரிக்காயும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கத்திரிக்காய் சட்னி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. சட்னி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதும். சூப்பரான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த கத்திரிக்காய் சட்னி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.